ஸோ என் வண்டி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ என் வண்டிக்கு வந்து சாய் தான் வந்து மாட்டி விட போகிறேன். ஏன்னா சாய் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி நோண்டி வந்து இப்போ காருக்குள்ளே என்னென்ன எதை எப்படி மாட்டணுன்றது வரைக்கும் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். உங்களுக்கு சைஸ் கம்பேரிசன்லேயே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்றது பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் பண்ணிவிட்டு, ஆன் கூட பண்ண வேண்டாம், நான் அந்த லைட் மட்டும் போடுறேன். இப்போது வந்து ஒரு வாட்டி வந்து மார்னிங்கில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ வெளிச்சமாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நைட்டும் ஒரு கிளிப்பிங் ஒன்று போட்டு விட்றேன். ஸோ இதுதான் என்னோடய வியூவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா லோ பீமில் இருக்குது, ஓகே, நார்மலில் இருக்குது. இப்போ ஹை பீம் நான் போட்டேன்னா எவ்வளோ வருது அப்படின்றத பாருங்கள். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்து உங்கள் i20க்கு ஏதாச்சும் நீங்கள் புதுசாக போட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படின்னா அந்த உங்கள் i20யோட சீரிஸ் எதுவுமே வரலன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட காருக்கு ஆடியோ அப்கிரேட் தான் என் காரில் வந்து கடைசியாக போட்ட வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை வந்து என் வண்டிக்கு மாட்ட போகிறோம். ஆப்வியஸ்லி இன்ட்ரோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹெட்லைட்டோட பல்பு தான், ஓகே. ஸோ இது ஒரு எல்இடி ஹெட்லைட்கான ஒரு பல்பு. என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா நேயோ ஈவோ அப்படின்னு சொல்லிட்டு எல்இடி லைட்டிங் மேக்ஸ் 360 வாட் ஹை பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான லிங்க் எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஆப்வியஸ்லி நீங்கள் என்னோட வண்டியோட ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் வாங்க போகிறீங்க, ஓகே. ஸோ உங்களை எடுத்தோன்னே நீங்கள் வாங்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வாங்கக்கூடிய லிங்க் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த பேக்கிங்கில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 400% மோர் லைட், அப்புறமா வந்து 30,000 ஹார்ஸ் லைஃப் ஸ்பேன், அப்புறமா வந்து 60% எனர்ஜி சேவிங் வேறு போட்டிருக்காங்க. ஸோ அதை எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் உங்களுடைய ஹெட்லைட் இருக்குல்ல, அந்த ஹெட்லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற பல்பு தான் உங்களால் வாங்க முடியும். இப்போ நான் வாங்கியிருக்கிற பல்பை உங்களால் வாங்க முடியாது, ஓகே. ஸோ உங்கள் வண்டிக்குன்னு என்ன லைட் வந்து உள்ளே செட் ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். நான் வாங்கின இதை வந்து நீங்கள் i20க்கு வாங்குறீங்கன்னா வாங்கிக்கலாம். உங்கள் i20 வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு மாடல் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும், ஓகே. ஸோ இது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வேறு டைப் ஆஃப் லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் 3 அப்படின்றத எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பல்பை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கலர் கான்ஃபிகரேஷனுக்கு அதை மாற்ற முடியும். ஒயிட் லைட்டாக வச்சுக்கலாம், எல்லோ லைட்டாக வச்சுக்கலாம், அப்படிலாம் ஒரு மிக்சர் லைட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த எல்லோ லைட் எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது அப்படின்னா ஃபாக் அதிகமாக இருக்கும் போது அந்த எல்லோ கலருக்கான அந்த இது போட்டிங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி ஃபேக்டர் இன்னும் அதிகமாக இருக்க போகுது. ஸோ இந்த ஒயிட்ன்றது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் போகும்போது நல்லாயிருக்கும். ஒயிட் லைட் எப்போவுமே ஃபாகாக இருக்கும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு விசிபிலிட்டி கிடைக்காது, ஓகே. அந்த எல்லோக்கான லைட் தான் அந்த அளவுக்கு விசிபிலிட்டி. இப்போ நம்மளுக்கு ஹாலஜன் வருது தெரியுமா, அந்த கலர் வந்து ஃபாகில் இருக்கும் போது நல்ல விசிபிலிட்டி இருக்கும். ஒயிட் லைட் ஃபாகில் இருக்கும்போது அந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்காது. அது இப்போவே உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெளியில் இருக்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைட் மாறணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே தனியாக ஒரு மாடல் வச்சுருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற பேக்கிங்கை உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படிலாம் மாட்டணும்னு இருக்குது. இதில் மெயினாக நான் வாங்கினது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் இது பிளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா எனக்கு என் ஃப்ரெண்டு சாய் அப்படின்றவன் தான் ஹெல்ப் பண்ண போகிறான். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு வந்து அதுக்குள்ளே வந்து நோண்டி பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு வந்து நாலேஜும் இல்லை, பொறுமையும் இல்லை. ஸோ சாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் வண்டிக்கு நிறைய வாட்டி நோண்டி எல்லாமே மாற்றிட்டான். ஸோ அதனால் வந்து சாய் தான் எனக்கு மாட்டி விட போகிறான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோடைய பல்ப். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மெயினாக இதில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீட் ப்ரொஜெக்ட் பண்ணும், ஓகே. இது வந்து ஹீட் கிரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு பின்னாடி இந்த இடத்துல ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது அப் டு வந்து 7000 RPM நினைக்கிறோம். 7000 RPM வரைக்கும் சுற்றக்கூடிய ஒரு ஃபேன் வச்சிருக்காங்க. ஸோ ஹீட்டை வந்து உங்களுடைய பல்பில் தங்க விடும், உங்களுடைய எல்இடியில் தங்க விடாமல் அது வெளில தள்ள போகுது. அது போக உங்களுக்கு வந்து ஒரு காப்பர் பாடி வேறு வச்சிருக்காங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற லைட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் உங்கள் லைட்டோட பவர் எமிட் ஆக போகுது. ஸோ அவ்வளோ ஹீட் ஆகிறதுக்கு காப்பர் ஹெல்ப் பண்ணுது. அந்த ஹீட்டை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது இந்த பக்கம் வேலை செய்யுது. அதாவது ஹெட்லைட்டுக்குள்ளே ரொம்ப ஹீட் ஜென்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பின்னாடி ஒரு ஃபேனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக பிளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்க போது, ரொம்ப ஈஸியாக மாட்டிடலாம் இதை. ஸோ நீங்கள் மாடல் மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈஸியாக பிளக் அண்ட் ப்ளே பண்ணலாம். இப்போ சாய் வந்து இது எப்படி மாற்றம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்றது பார்க்க போகிறோம். ஸோ என் வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ என் வண்டிக்கு வந்து சாய் தான் வந்து மாட்டி விட போகிறேன். ஏன்னா சாய் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி நோண்டி வந்து இப்போ காருக்குள்ளே என்னென்ன எதை எப்படி மாட்டணுன்றது வரைக்கும் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். ஸோ இப்போ சாய் தான் வந்து இது மாட்டுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூ கேன் சி ஒரு ரவுண்டாக ஒரு கேப் மாதிரி இருக்குது. அதை உருவினதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக்கு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஹூக்கை நம்ம கலட்டினா தான் உள்ளேருந்து அந்த பல்பு வெளில வரும். அது ஒரு லாக் மாதிரி. ஸோ அந்த லாக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆங்கிள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பல்ப் வந்து அப்படியே மொத்தமாக வெளில வந்துடுச்சு. உங்களுக்கு அவ்வளோதான்.
திஸ் இஸ் த ஸ்டாக் பல்பு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பல்பு. உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்குது, அதை நம்ம பொறுமையாக போடுவோம். ஓகே, ஸோ இது எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கேப் வந்து இந்த ஹெட்லாம்போடைய வெளி பக்கத்தில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு குட்டியாக ஒரு குட்டியான ஸ்டீல் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெட்டல் மாதிரியான ஒரு ஒயர் தெரியுதா? அதாவது அந்த எல்லோ க்ரீன் தவிர ஒரு மெட்டல் மாதிரி இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து லாக்கு. ஸோ அந்த லாக் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இந்த பல்பு வந்து உங்களால் வெளில எடுக்க முடியும். அது வரைக்கும் அந்த பல்ப் பார்த்தீங்கன்னா இந்த லாக்குள்ளே இருக்கும். அந்த லாக் நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ 2 ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து நார்மலான ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ அதை எடுத்து மாட்டிடுவோம். ஏன்னா அது போக இப்போ வந்து உங்கள் காரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டைம் எதாவது பண்ணணும்னு இருக்குது. அதாவது இப்போ வந்து உங்கள் காரில் வந்து ஒரு 80 போகும்போது ஒரு பீப் அடிக்குது, 120 போகும்போது மல்டிபிள் பீப்ஸ் அடிக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் எதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே சாய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவனோட இன்ஸ்டா ஐடி எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். ஓகே, ரொம்ப மினிமலான எக்ஸ்பென்ஸில் உங்களால் அதை பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப ஹை எக்ஸ்பென்ஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த 2 காம்பனண்ட்டையும் எடுத்து அதை நம்ம கனெக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அதை கனெக்ட் பண்ணதுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளக் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ப்ளக்குள்ளே சொருவிட்டு அதிலே லாக் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை போட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸ்க்ரூ பண்ணுறோன்னா அது ரெண்டும் கரெக்டாக போய் மாட்டிக்கும். அண்ட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதை வந்து உள்ளே வைக்கிறது தான் அகேன் இன்னொரு ஹிமாலயன் டாஸ்க்காக இருக்க போது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக் எடுத்து வந்து நம்ம இந்த ப்ளக்கோட அவ்வளோதான் ஃபிக்ஸிங்கு. இங்கே செக் பண்ணிக்கலாமா பல்ப் எரியுதானு? அப்புறமா உள்ளே மாட்டினதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். அது அப்படியே வெளில மட்டும் தொங்குற மாதிரி சரி அப்படியே போடுறா, எதுவும் ஆகாதா? ஹீட்டாக இருக்க போதுரா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்க வச்சுருக்கான். நான் ஹெட்லாம்ப் வந்து இங்கே ஆன் பண்ண போகிறேன். ஓகே, ஆகுதா? அவ்வளோயா போட்டான். ஓகே, இந்த ஃபேன் சவுண்டு கேட்குதா? பார்த்தீங்கன்னா வண்டி ஆன் ஆன உடனே ஃபேன் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிரைட்னஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். காலையிலேயே இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு வச்சேன்னா உங்களுக்கு கண்ணே வந்து கூசுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒயரிங்லாம் கொடுத்துட்டு உள்ளே மாட்டிருந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி பார்க்கும்போது ஆன் ஆகலை அப்படின்னா மறுபடியும் முதல்லேருந்து கலட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் மாட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிடுங்க. அகேன் இதை வந்து நீங்கள் உள்ளே கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளே அதை ப்ளேஸ் பண்ணணும். எனக்கு எங்கே ஆங்கிள் வைக்கிறதுனே தெரியல. சரி, இப்போ ஒரு சைஸ் கம்பேரிசன் மட்டும் காமிச்சிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட நார்மல் ஹாலஜன். ஓகே, ஸோ ஹாலஜன் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு தெரியும். இப்போ நம்மளுடைய எல்இடி எடுத்துடலாம். இதையும் நான் இங்கே வச்சுக்கிறேன். யூசர் மேனுவல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் கம்பேரிசன்லேயே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்றது பாருங்கள். ஸோ இதுக்கும் வந்து ஆப்வியஸ்லி சைஸ் டஸ் நாட் மேட்டர். பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபேன் இருக்குது. ஸோ அந்த ஃபேன் வந்து சைஸு கம்பேர் பண்ண முடியாது. இதுதான் வந்து வெளில வரப்போகுது. ஸோ ஹெட்லாம்ப்குள்ளேருந்து வெளில வர சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் லெவலில் தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த டிசைன் இருக்குல்ல, இதுவும் ஒரு பெரிய மேட்ரு. ஏன்னா அந்த டிசைனில் இருந்தால் தான் உள்ளே போய் உட்காரும். ஸோ அந்த H4ன்னுலாம் சொல்கிறாங்க தெரியுமா? ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே போய் உட்கார அந்த ஸ்லாட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து கீழே இருக்கிறது வந்து எவ்வளோ தூரம் வேணா இருக்கலாம். ஏன்னா வந்து வண்டிக்கு பின்னாடி தான் இருக்க போகுது. ஸோ ஹெட்லாம்ப்குள்ளே ஃபிட் ஆகிறதுக்கு இந்த பார்ட்லேருந்து மேலே இருக்கிறது தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதுதான் நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறீங்க. ஸோ அபவ் திஸ் லெவல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்குது. கீழே தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ நீங்கள் எல்லா ப்ராசஸும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த டைமில் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக மாட்டிட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து மாட்டுறீங்கன்னா உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பல்ப் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டுக்குள்ளே வச்சு நீங்கள் டர்ன் பண்ணும்போது அது கரெக்டாக லாக் ஆகணும். அண்ட் அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய பாடி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றனால, அதாவது அந்த ஃபேனோடைய பாடி ரொம்ப பெருசாக இருக்குதுன்றனால பின்னாடி எங்களால் அந்த கேப் போட்டு லாக் பண்ண முடியல. ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும். பட் இப்போதைக்கு இதை மாட்டிட்டேன். ஏன் அந்த கேப் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட்டு வந்து அது வெளியே உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நான் அந்த கேப் போடணும் அப்படின்னு வச்சுட்ருக்கேன். பட் அதுக்கு நான் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அது கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஆன் பண்ணிவிட்டு, ஆன் கூட பண்ண வேண்டாம், நான் அந்த லைட் மட்டும் போடுறேன். இப்போது வந்து ஒரு வாட்டி வந்து மார்னிங்கில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ வெளிச்சமாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நைட்டும் ஒரு கிளிப்பிங் ஒன்று போட்டு விட்றேன். ஸோ தட் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வண்டி ஆனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலான இது பாஸ் அடிக்கும் போது ஸோ ஆக்சுவலி நல்ல பிரைட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். லைக் இங்கேருந்து த்ரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போகுது காலையிலேக்கே. ஓகே, ஸோ நைட்டுக்கு இன்னுமே சூப்பராக இருக்க போகுது அப்படின்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. பட் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப ஈஸியாக மாட்டிட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டைம் ஆச்சு. என்ன தான் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து இவங்க கொடுத்துருந்தாலும் நான் உங்ககிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஈஸியாக நான் மாட்டலை, கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ நீங்களுமே மாட்டிங்கன்னா பொறுமையாக மாட்டுங்க. ஸோ அகேன் அந்த பாடி பெருசாக இருக்குன்றனால அதுவும் உங்களுடைய தாட்டுக்கு வரும். நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா
நீங்கள் பொறுமையாக இருக்கணுன்றது ஒரு தாட், அண்ட் அது போக அதோட பாடி பெருசாக இருக்குது, அந்த கேப் உங்களால் மாட்ட முடியல அப்படின்றது இன்னொரு தாட்டாக இருக்க போது. இது வாங்குறதுக்கான லிங்க் எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோடைய லாங் ரன் எப்படி இருக்குது அப்படின்றத என்னுடைய கண்டினியூஸ் வீடியோஸில் வரதான் போகுது. அண்ட் அது போக இந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்களா, ஸோ இந்த நம்பர் பிளேட்டுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்குமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். #studios அப்படின்ற அந்த இடத்துல தான் நான் வாங்கினேன். அந்த நம்பர் பிளேட் வாங்கினீங்கன்னா உங்கள் நம்பர் பிளேட்டுக்கான ஒரு கீச்செயினுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.8 அந்த மாதிரி தான் அது ஆச்சு வண்டிக்கு. ஸோ ரொம்ப சீப்பாக உங்களுக்கு அந்த நம்பர் பிளேட் கிடைக்குது. அண்ட் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குது. அந்த ஜெல் பிளேட்ஸ் அதோடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் வெயிலில் தான் நிறுத்தினேன். என்னோடய ஜெல்லுக்கு இது வரைக்கும் எதுவும் ஆன மாதிரி தெரியல. ஸோ அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹோல்டிங் வெரி வெல் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 மாதம் கிட்ட ஆயிடுச்சு, இல்லை 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே வெயிலில் நான் நிறுத்துறேன், அப்பவும் எதுவுமே ஆகலை. ஓகே, சில ஜெல் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிலில் ரொம்ப நேரம் நிறுத்தினீங்கன்னா அப்படியே பொறுமையாக அது ஒழுக ஆரம்பிக்கும். உண்மைக்கும் சொல்கிறேன், போய் சொல்ல, ஏன்னா நானே நிறைய வண்டியில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இந்த ஜெல் ஆகலை. ஸோ தட் நீங்கள் அது வாங்குறீங்கன்னா அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த ஹெட்லாம்போடைய நைட் கிளிப் மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வரப்போகுது. ஓகே, ஸோ அது வந்து என்னன்றது இப்போ நான் சொல்ல விரும்பலை, பட் காத்துட்ருங்க. 1 வீக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வருது. அடுத்த ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜென் வென்டோ பண்ணுறேன், சூப்பர் பண்ணுறேன், பார்ஷா பண்ணுறேன். அது பக்கம் பார்த்தீங்கன்னா லெக்ஸஸ் ஷோரூமோட டூருமே நான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நிறைய பெரிய பெரிய கண்டென்ட் எல்லாமே நம்ம சேனலில் ரெடியாக இருக்குது. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா என்னடா வீடியோ போடல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்றாலும் லைட்டாக பிஸி ஆகிட்டோம். ஓகே, இனிமேல் வீடியோ எல்லாமே பக்காவாக வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன் மக்கஸ். பை. ஓகே, ஸோ நைட்டில் வந்து எனக்கு காரோடைய பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ லைட் எதுவுமே ஆன்லைன் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய வியூவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லோ பீமில் இருக்குது. ஓகே, நார்மலில் இருக்குது. இப்போ ஹை பீம் நான் போட்டேன்னா எவ்வளோ வருது அப்படின்றத பாருங்கள். ஸோ இது ஹை பீம். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஹெட்லாம்போட லெவலர் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா லைட் ரொம்ப பொறுமையாக கீழே இறங்குது அண்ட் மேலே இருந்தது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு நான் வெளில இருந்து காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹை பீமில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹை பீமில் இருக்குது. இப்போ நான் லோ பீம் பண்ணுறேன் அண்ட் இது லோ பீம். ஸோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோடைய லெவல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப மேலெலாம் லைட் ஸ்கேட்டர் ஆகவே இல்லை, லோவர் லைன்லேயே மெயின்டைன் ஆகுது. நான் ஒயிட் போட்டாலும் தெரியும் நினைக்கிறேன், அந்த லோவர் லைன்லேயே மெயின்டைன் ஆகுது. ஸோ லைட்டோடைய ஸ்கேட்டர் எஃபெக்ட்டுமே வந்து ரொம்ப ஓவராக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுவுமே ஒரு பெரிய ஃபேக்டர். ஸோ ஒரு தம்ஸ் அப் அப்படின்னு தான் சொல்லுவேன். தெரிஞ்சு நான் இது 2 நாள் நான் யூஸ் பண்ணேன். இப்போ வரைக்கும் வந்து இது சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன் மக்கஸ். பை.